மக்களே மீன் கடைக்கு போனோமா, மீன வாங்குனோமா, வந்தமான்னு இருக்கக்கூடாது. நாலா பக்கமும் சுத்தி பார்த்தா மீன் வாங்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா வந்து 4 பக்கமும் 40 பக்கமும் சுத்தி பார்த்தாலும் மொத்தமே 4 பேர் தான் மீன் கொண்டு வந்திருந்தாவ பார்த்துக்கோங்க. அதுலயும் 3 பேரு கிட்ட பார்த்தீங்கன்னா, சாலையும் நெத்தலியுமா இருந்துச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் பரவால்ல, நல்ல மீனா இருந்துச்சு. இன்னொரு ஆளு கிட்டயே போ முடியாது. அழுகி படுத்த என்னைக்கு உள்ள சூரன்னே தெரியாது மக்களே. அதனால சூர வாங்குறோடைய எண்ணத்தைய நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தலி மீன் வாங்கியிருக்கேன். நெத்தலி மீன் அவ்வளவுமே ரூ. 50 எப்படி விலை கொள்ளாமான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா காக்கா கிளாத்தி மீன் இருக்கு பார்த்தீங்களா? அதுலயும் ஒரு ரூ. 50 போல வாங்கியிருக்கேன். இந்த முட்டை ஜேபிஆர் முட்டத்துலலாம் இந்த காக்கா கிளாத்தி மீனை வந்து குமிச்சு போட்டிருப்பாங்க. கேட்டா கோழி தீவனத்துக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மீனை தான் இப்போ சந்தையில கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க மக்களே. இந்த மீன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு எதுவுமே தெரியல. வாங்கிட்டு வந்தாச்சு. பாட்டியும் சொன்னாங்க இதை பொரிச்சு சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வேற இல்லாத சூழ்நிலையில வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீன் தான் வாங்கியிருக்கேன். பூ மீன். இந்த மீனோட பேர் கரெக்டாக தெரியல. பூ மீனுன்னு சொன்னாங்க. 2 மீனும் ரூ. 300. அப்புறமா கொஞ்சம் தட்டுப்பட்ட காய்கறி, பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க.